கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஜெப வேளையிலே ஆண்டவர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை ஜெபத்திலே வழிநடத்துவாராக. ஜெபத்துக்கு உதவியாக யாத்ராமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம், யாத்ராமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். Exodus chapter 32 from verse 11 to 14. I will read it for you. யாத்ராகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய் உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொண்டு போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானே. உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. ஒரு சிறிய ஜெபம் செய்யலாம். அன்பும் கிருபையும் உள்ள பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேலையை கொடுத்து அமைக்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம். ஆண்டவரே, யாத்ராமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை வாசிக்கத்தக்கதாக நீர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அடியேன் ஒன்றும் அறியாதவன். ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தை ஆண்டவரே நான் புரிந்து கொள்ள முடியாது. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலும் அன்பினாலும் ஆண்டவரே நீர் எனக்கு வெளிப்படுத்தின காரியங்களுக்காக நன்றி செலுத்தி துதிக்கிறேன். உமது சிலுவைக்கு கீழாக அடியேனை கூட நீர் தான் மறைத்துக் கொள்ளும். உம்மை வார்த்தை எடுத்து தியானிக்கவோ அல்லது பேசவோ அருகதையற்ற அடியனுக்கு கூட ஆண்டவர் நீர் கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்தி துதிக்கிறேன். ஆண்டவரை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகள் கூட ஆண்டவரை உங்களுக்குள்ளாக பலப்படுவோம், உற்சாகப்படுவோம். ஆண்டவரை உண்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் ஜெபம் பண்ணவும் உதவியாக இந்த வசனங்கள் இருப்பதாக ஆண்டவர் நீதாமே பெரிய காரியத்தை செய்தருளும். இந்த ஜெபத்தை அருமையாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தின் மூலம் கேளுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். யாத்ராகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்க தேவன் தாமே நமக்கு உதவி செய்தார். ஆகவே இதனுடைய பின்னணி என்ன? ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து தமது ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுதலை செய்தார். செங்கடலை பிளந்தார், மன்னாவை கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார், கண்மலையிலிருந்து நீரை கொடுத்தார். அவர்கள் அந்த வனாந்தரத்திலே அவருடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாக நடந்து வரும்படியாக அவர்களுக்கு உதவி செய்தார். இப்பொழுது இந்த இடத்திலே யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் வரும்பொழுது சீனாய் பர்வத மண்டையிலே அவர்கள் வந்து நிற்கிறார்கள். அங்கே ஜனங்களை பரிசுத்தம் பண்ணும்படி தேவன் சொல்லுகிறார். மோசே ஜனங்களை பரிசுத்தப்படுத்தினார். இப்பொழுது மலையின் மீது ஏறிவா என்று சொல்லுகிறார். அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு அவன் மலையின் மீது ஏறிவா என்று சொல்லுகிறார். ஆகவே ஆசாரிப்பு கூடாரம் எப்படி இருக்க வேண்டும், ஆசாரியர்கள் எப்படி இருக்க வேண்டும், கூடாரம் எப்படி இருக்க வேண்டும், அந்த பணிமுட்டுகள் என்னென்ன, ஒருவன் அவன் தன்னுடைய வாழ்நாட்களில் எப்படி வாழ வேண்டும், எதை செய்தால் எதை கொண்டு பாவ நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதையெல்லாம் அங்கே சீனாய் மலையிலே மோசே ஜனங்களுக்காக பெற்றுக்கொள்ளும்படியாக ஏறி வர சொல்லுகிறார். இப்பொழுது மோசே அங்கே மலை மீது தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். வாசிக்கிறோம், 40 நாட்கள் இரவும் பகலும் அவன் சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். எவ்வளவு உன்னதமான அனுபவம் பாருங்க. தேவனோடு கூட 40 நாள் அவர் மகிமைக்குள்ளாக சஞ்சரித்து அவரோடு கூட இருப்பது எவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு காரியம் பாருங்க. மோசே
இவற்றை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனாக இருக்கிறான். மோசேயை குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி கொடுக்கிறார்? நான் பூமி எங்கும் மிகுந்த சாந்த குணமுடையவனாக காணப்பட்டான். அவருக்கு ஏற்ற மனுஷனாக மோசே காணப்பட்டான். ஆகவே 40 நாள் அளவும் அங்கே தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டு கற்பனைகளையும் நியமங்களையும் நியதிகளையும் வாழ்க்கை முறைகளையும் தேவனிடத்திலிருந்து அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனாக காணப்பட்டான் என்று பாருங்கள். அப்படி அவன் அங்கே சஞ்சரித்துக் கொண்டிருந்த பொழுது தேவாதி தேவன் மோசேயை நோக்கி சொன்ன வார்த்தை 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். They have corrupted themselves. அங்கே பேசிக்கொண்டு இருக்கும் போதே தேவன் என்ன சொல்கிறார்? ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்கள் கெடுத்து கொண்டார்கள். ஏன் கெடுத்து கொண்டார்கள்? அந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்க நமக்கு நேரமில்லை. ஆகவே அதனுடைய கருப்பொருளை நான் சொல்லுகிறேன், சுருக்கமாக கேளுங்கள். இப்பொழுது மோசே அங்கே மேலே இருக்கும்போது, மலையிலே இருக்கும்போது, தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு இருக்கும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? மலை மீது ஏறி போன மோசே என்னானோ எங்களுக்கு தெரியவில்லை, ஆகவே இனிமேல் எங்களை வழிநடத்தும்படியாக எங்களுக்கு தேவர்களை உண்டு பண்ணு என்று சொல்லி ஆரோன் இடத்திலே கேட்கிறார்கள். ஆரோனும் அவர்களுக்கு செவிமடுத்து என்ன செய்கிறான்? உங்களுடைய நீங்கள் காதணிகளாக அணிந்து கொண்டிருக்கிற பொன்னாபரணங்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறான். அந்த பொன்னாபரணங்களை கொண்டு வருகிறார்கள். அதை அவன் என்ன செய்கிறான்? ஒரு கன்றுக்குட்டியாக அதை வார்ப்பிக்கிறான். வார்ப்பித்து அவன் சொல்லுகிற காரியம் என்ன? இந்த கன்றுக்குட்டியை வணங்குங்கள், இந்த கன்றுக்குட்டியும் இந்த தேவர்களும் தான் உங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தினது என்று சொல்லி ஆரோன் அவரை தவறாக வழிநடத்துகிறதை பார்க்கிறோம், உயிருக்கு பயந்தவனாக. ஏனென்று சொன்னால் ஜனங்களுக்கு ஏற்ற வண்ணமாக இந்த ஆரோன் சொல்லவில்லை என்று சொன்னால், ஜனங்களுக்கு ஏற்ற வண்ணமாக இவன் நடக்கவில்லை என்று சொன்னால் ஆரோனை ஜனங்கள் கொன்று போடுவார்கள் என்று அவன் பயந்திருந்தான். ஆரோன் பயந்திருந்தான். ஆகவே ஜனங்களுடைய வார்த்தையை கேட்டு அவன் என்ன செய்தான்? அங்கே அவர்களுக்கு பிரியமான ஒரு கன்றுக்குட்டியை செய்து, கையினால் செய்து அதை நிலைநிறுத்தி அதுக்கு பலிபீடத்தை கட்டி என்ன சொல்கிறான்? இது உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம் என்று சொல்லி, நாளைக்கு கர்த்தருடைய பண்டிகை, ஆகவே குடியுங்கள், புசியுங்கள், விளையாடுங்கள், களியாட்டங்களில் ஈடுபடுங்கள் என்று சொல்லி அவர்களை ஊக்கப்படுத்தின மனுஷனாக ஆரோன் காணப்படுகிறான். ஆகவேதான் இந்த காரியங்களை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒருவேளை மோசேயினால் பார்க்க முடியவில்லை, தேவன் பார்த்து கொண்டே இருந்து 32ஆம் அதிகாரம் உபாகமம் 32 யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறார், நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். தங்களை they have corrupted themselves. நான் நடத்தி கொண்டு வந்தேன், ஆனால் அவர்கள் இப்பொழுது பொன்னினால் வார்ப்பிக்கப்பட்ட காரியங்களை கொண்டு அவைகளை பணிந்து கொள்கிறார்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, தேவனுக்கு எப்பப்பெல்லாம் கோபம் வருதோ அப்பெல்லாம் என்ன நம்ம சொல்லுவாரு? இஸ்ரவேல் ஜனம் என் ஜனம் அல்ல, மோசே இவர்கள் உன் ஜனம், உன் ஜனமாகிய இஸ்ரவேல், நீ நடத்தி கொண்டு வந்த இஸ்ரவேல் என்று சொல்லி அவர் கோபத்தினாலே தன் ஜனங்களை தன்னுடைய ஜனங்கள் என்று சொல்லாமல் மோசேயை பார்த்து உன் ஜனங்கள் என்று சொல்லுவார். ஆகவே மோசே என்ன சொல்லுவான்? எப்பொழுதுமே மோசே அவர்கள் என்னுடைய ஜனங்கள் அல்ல, என்னால் விடுதலை செய்ய முடியுமா? என்னால் பார்வோனின் பெரிய சேனையை எதிர்த்து நிற்க முடியுமா? ஆகவே இவர்கள் உம்முடைய ஜனங்கள், உம்முடைய அடியார்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்களுடைய வம்சத்திலே தோன்றின இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பாக சொல்லுவான் என்பதை பார்க்கிறோம். ஆகவே அந்த மலையிலே அவர் சொல்லுகிறார், இவர்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று சொல்லுகிறார். உடனடியாக ஆண்டவர் மோசேவினிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்களை நான் அழித்து போடட்டும், அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன? இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லி 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பின்பும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இப்பொழுது நான் இவர்கள் நிர்மூலமாக்கட்டும், இப்பொழுது நான் இவர்களை அழித்து போடட்டும், உன்னிலிருந்து பெரிய சந்ததியை நான் உருவாக்குவேன். மோசே, தயவு செய்து என்னை விட்டுவிடு,
இவர்களுடைய செய்கைகள் எனக்கு அடுத்தவைகளாக இல்லை, பரிசுத்தமானவைகளாக இல்லை. ஆகவே இவர்களை நன்றி மறந்தவர்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இவர்களை நான் அழைத்து போடட்டும். உன்னிலிருந்து பெரிய ஜாதியை நான் உருவாக்குவேன், உன்னிலிருந்து பெரிய ஜனத்தை உண்டாக்குவேன். ஆண்டவரால் எல்லாம் முடியும். மோசேயின் மூலமாக பெரிய ஜனத்தை உண்டு பண்ணி அவர்களை தன்னுடைய ஜனங்களாக ஏற்றுக்கொள்ள தேவன் சித்தம் பண்ணார். அப்படிதான் ஆபிரகாமை கூட ஒருவனாக இருக்கும்போது வசப்பட்டவர்களே அவனை அழைத்து அவனிலிருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்படியாக செய்தார். ஆகவே மோசேயின் மூலமாக வர செய்ய முடியும். ஆகவேதான் அவர் சொல்கிறார், மோசே உன்னிலிருந்து நான் ஒரு ஜனத்தை உண்டு பண்ணுகிறேன், எனக்கு கேட்ட ஜனத்தை உண்டு பண்ணுகிறேன், இவர்களை நான் அழைத்து போடட்டும் என்று சொல்லும்போது அவன் செய்கிற மன்றாட்டு ஜபம்தான் நாம் 11 யாத்திராகமம் 32:11-14 வரை வாசிக்கிறோம். மோசே தன் தேவனாகிய 11ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படும் பண்ணின உம்முடைய ஜனங்கள். பாருங்க அந்த மோசேவினுடைய கன்சர்ன் ஆஃப் மோசஸ், அதாவது மோசேவினுடைய அக்கறையை பாருங்க. தேவனே உன்னுடைய ஜனங்கள் என்று ஒப்பு கொடுத்தாலும் கூட மோசே ஒரு நாளும் அந்த பலாபலன்களை ஏற்றுக்கொள்வதில்லை. அவன் என்ன சொல்றான், உம்முடைய ஜனங்கள் தவறு செய்து விட்டார்கள், இவர்கள் உம்முடைய ஜனங்கள். பாருங்க, இப்போ நம்ம வீட்டில் பார்க்கிறோம் இல்லையா, தகப்பனுக்கு கோவம் வந்தா, அப்பாவுக்கு கோவம் வந்தா, அம்மா என்ன சொல்றாங்க, உன் பையன் செய்யறத பாரு. உடனே அம்மா என்ன சொல்றாங்க, இந்த பையனை நான் மட்டுமா பெற்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க என்று சொல்றேன். ஆனா மோசே எப்படி சொல்றான் பாருங்க, உம்முடைய ஜனங்கள் விரோதமாய் உம்முடைய கோபம் பற்றி எறிவது என்ன, இவ்வளவு கோபமா இருக்கிறீங்களே, ஏன் இருக்கிறீங்க, உமக்கு தெரியாதா, மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்படம் பண்ணினீர் என்று எகிப்தியர் சொல்வானே. எகிப்து தேசத்திலிருந்து புறப்படம் பண்ணினார், இப்பொழுது அவர்களை நன்றாக வாழ வைப்பேன், பாலும் தேனும் ஓடுகிற நாட்டிலே கொண்டு அவர்களை செழுமையாக வைப்பேன் என்று சொன்ன நீர் மலைகளிலும் வனாந்தரத்திலும் இவர்களை அழித்து போட்டால் எகிப்தியர் என்ன சொல்லுவான், போய் சாவடிச்சுட்டாரு அவன் தேவன், கொன்று போட்டு விட்டார் அவன் தேவன் என்று சொல்ல மாட்டானா என்று அவன் சொல்றான். கோபத்தின் உக்கரத்தை விட்டு திரும்பி உம்முடைய ஜனங்களில் தீங்கு செய்யாதபடி அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளுங்க. மன்றாட்டு ஜபம், இன்டர்செசரி பிரேயர், அதாவது தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவாக நின்று செய்கிற உன்னதமான ஜபமாக இது இருக்கிறது. உங்களுடைய ஜனங்கள் மீது பரிதாபம் கொள்ளும். அது மாத்திரமல்ல, நீர் வாக்குத்தத்தம் பண்ணின ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகிய முற்பிதாக்களுக்கு நீர் வாக்குத்தத்தம் பண்ணின காரியங்கள் எல்லாம் நினைத்து பாரும். மணலத்தனையாக வானத்தின் நட்சத்திரங்களைப் போல இவர்களை நான் உயர பண்ணுவேன் என்று சொல்லி நீர் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, இப்பொழுது இவர்களை கொன்று போட்டால் நிலைமை என்ன என்று சொல்லி அவன் போராடுகிற மனுஷனாக. மோசே எவ்வளவு உன்னதமான மனுஷன், போராடுகிற மனுஷன், மன்றாடுகிற மனுஷன், தேவனுடைய உக்கிர கோபத்துக்கு முன்பாக நின்று அதை ஏற்றுக்கொள்கிற மனுஷனாக காணப்படுகிறான். இந்த ஆணையிட்டு சொன்னீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அவருடைய உக்கிர கோபத்தையே திருப்பிட்டான். அவனுடைய ஜபம் அப்படிப்பட்டதாக இருந்தது. அது முன்பான வசனத்திலே வாசிக்கிறோம், 13ஆம் வசனம். அந்த வசனம் முடிகிறது பாருங்க. இது தமிழ்ல தான் இருக்குது, ஆங்கிலத்தில் இல்லை. என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். இது இந்த வசனம் எவ்வளவு உன்னதமா இருக்குது பாருங்க. அவன் என்ன செய்கிறான், கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று போட முடியும். ஆங்கிலத்தில் அது கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இல்லை. கெஞ்சி பிரார்த்திக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். நாம அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை ஏறெடுக்கிறோமா? கெஞ்சி பிரார்த்திக்கிறோமா? அவரிடத்திலே ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறோமா? அவர் என்னென்ன வாக்குத்தத்தம் நமக்கு பண்ணினார் என்பதை சொல்லி நினைவு கூறுறோமா? கெஞ்சி பிரார்த்தித்தான். அதன் விளைவாக அவர் செய்ய நினைத்த தீங்கை விட்டு மனம் திரும்பினார் என்று பார். மோசே உன்னதமான மனுஷன். அவன் மலையை விட்டு இறங்கி வருகிறான். அங்கே பார்த்தால் ஆடலும் பாடலும் இருக்கிறது. ஆரோன் அவர்களை வழிகெடுக்க பண்ணியிருக்கிறான். போய் அங்கே விசாரிக்கிறான். அங்கே விசாரித்து அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறான் என்று பார்க்கிறோம். அதிலே நீ யார் கர்த்தருடைய பக்கம் நிற்கிறீர்கள் என்று சொல்லி அவருக்கு ஒரு வாய்ப்பை வழங்கும் பொழுது லேவியின் புத்திரர் ஆரோனும் இந்த பக்கம் வந்துட்டார், மோசேயின் பக்கம் வந்து விட்டார்கள். யாரெல்லாம் அந்த பக்கம் நின்னாங்களோ அவரெல்லாம் மடிந்து போனார்கள், வெற்றுண்டார்கள். 3000
ஜனங்கள் அங்கே வெட்டுண்டார்கள் என்று பாரு. ஆரோனை பாருங்க, ஆரோன் எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு இப்ப மோசே பக்கம் போய் நின்னுங்களாம். அவன் பொய்ய வேற சொல்றான். என்ன சொல்றான்? நீ தான் இவங்களை வழிகெடுக்க பண்ணினாயா என்று மோசே கேட்கும்போது மோசே சொல்கிறான், இந்த பொன்னாபரணங்களை எடுத்து இந்த நெருப்பிலே போட்டேன், அதுவாகவே ஒரு கன்றுக்குட்டி வந்து விட்டது போய் சொல்றான். ஆனால் அப்படி அல்ல, இவன் வார்ப்பித்தான் என்று போடப்பட்டிருக்கிறது, இவன் பலிபீடத்தை கட்டினான் என்று போடப்பட்டிருக்கிறது, இவன் இவர்களை ஆடலும் பாடலும் கேளிகைக்குள்ளாக நடத்தினான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இன்று கூட அநேக போதகர்மார்கள் அப்படித்தான். அவர்கள் எல்லாவற்றையும் இந்த சபையாரை தேவனுக்கு பிடிக்காத, தேவனுக்கு அடுத்த காரியங்கள் இல்லாத காரியங்களுக்குள்ளாக சபையை வழிநடத்தி, ஆடலுக்கும் பாடலுக்கும் உலக காரியங்களுக்குள்ளாக சபையை வழிநடத்தி, கர்த்தர் இந்த ஊழியக்காரங்களிடத்தில் கேட்கும்போது இவர்கள் என்ன சொல்லுவாங்க? அவர்களாவே செய்தார்கள், நான் ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லி தப்பித்துக் கொள்வார்கள். ஜாக்கிரதை, ஓநாய்கள். ஆரோனும் அப்படிப்பட்டவனாகத்தான் இருந்தான். அப்ப இவன் ஏன் தப்பித்தான்? அங்கே பார்க்கும் பொழுது உபாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்க என்ன நடந்தது? ஆரோனுக்காக மோசே ஜெபம் பண்ணினான். அது மாத்திரமல்ல, கடைசியாக ஒரு வாய்ப்பு வழங்கும் பொழுது யார் கர்த்தர் பக்கத்திலே நிற்கிறீர்கள் என்று சொல்லும் போது லேவியின் புத்திரர்கள் வந்தார்கள். ஆகவே லேவியின் கோத்திரத்தானாக ஆரோன் காணப்படுகிறபடியால் அவனும் கூட மோசேயின் பக்கம் வந்தான், கர்த்தரின் பக்கம் வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் தப்பித்துக் கொண்டான். ஆனால் கர்த்தருடைய சொல்லை கேட்காமல் முரட்டாட்டம் பண்ணின இந்த ஜனங்கள் 3000 பேர் அங்கே அழிந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மறுபடியும் அவன் மலையிலே ஏறி தேவனோடு கூட சஞ்சரிக்கிறதை பார்க்கிறோம். எவ்வளவு உன்னதமான காரியம் பாருங்க. அங்கே அவன் சொல்லுகிறான், உன்னிலிருந்து ஒரு சந்ததியை உண்டாக்குவேன் என்று தேவன் சொல்லும் பொழுது மோசே சொல்லுகிற வார்த்தை என்ன? 33ஆம் வசனம், 32ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாக பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். அதுக்கு முன்பாக மோசே என்ன சொல்கிறான்? என் பேரை கிறுக்கி போடுங்க, என் பேரை கிறுக்கி போடுங்க, இந்த ஜனங்களை மன்னித்தருளும், இவர்கள் செய்த காரியத்தை மன்னித்தருளும் என்று சொல்லி அவன் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு உன்னதமான காரியத்தை மோசே ஜனங்களுக்காக செய்கிறான். அவனுடைய பிரேயருடைய ஜபத்தினுடைய உன்னதமான காரியம் என்ன? அது தேவனை இன்னும் அறிகிறதாக காணப்படுகிறது. இந்த உலக பொருளுக்காக, உலக காரியங்களுக்காக, நமக்காக ஜபம் பண்ணுகிறோம். ஆனால் ஜபம் பண்ண நாம் இன்னும் பரிசுத்தப்படுத்திக் கொண்டே, இன்னும் தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக நாம் போய்கொண்டே இருப்போம். தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார். நாம் ஜனங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, தேவனை அறிய நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆகவேதான் அதைத்தான் 33ஆம் அதிகாரம் யாத்திராகமத்தில் பார்க்கிறோம். இன்னும் மகிமையை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறான். மோசேக்கு அந்த தாகம், தேவனை அறிந்து கொள்கிறதான தாகம் அடங்கி போகவே இல்லை. பாருங்க, அவன் மோசே பல அற்புதங்களை பார்க்கிறான். அங்கே மலையிலே அங்கே ஒரு செடி முட்செடி பற்றி எரிகிறது, அற்புதத்தை பார்த்தார். பார்வோனுக்கு முன்பாக 10 விதமான வாதைகளை தேவன் மோசேயை கொண்டு நிறைவேற்றினார். அவனுடைய கையில் இருந்த தடி பாம்பாக மாறுகிறது, அந்த நதியானது ரத்தமாக மாறுகிறது. அங்கே பல காரியங்கள், 10 விதமான வாதைகளை அவன் பார்க்கிறான். ஆனாலும் கூட அவன் திருப்தி அடையவில்லை. அவன் இன்னும் தேவனுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவனை அறிந்து கொள்ள அவன் விரும்பினான். அற்புதங்களையும் அதிசயங்களை காட்டிலும் தேவனை அறிந்து கொள்வதே அவனுக்கு நோக்கம் இருந்தது என்பதை பார்க்கிறோம். 40 நாட்கள் அவன் தேவனோடு சஞ்சரித்தான். இன்னும் கூட அவன் என்ன கேட்கிறான்? 33ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, நான் உங்களுடைய மகிமையை பார்க்க வேண்டும். 18ஆம் வசனம் 33 யாத்திராகமம் 18:33. அப்பொழுது அவன், உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தல். இதுதான் ஒரு நாம் ஜெபம் பண்ண நமக்கு தோன்றுகிற காரியம் என்ன? தேவனோடு ஐக்கியப்பட்டு போவோம், தேவனோடு நெருக்கமாகுவோம், தேவனோடு கூட சஞ்சரிப்போம். நாங்கள் என்ன பார்க்கிறோம்? அப்படி மகிமை காணும். எல்லா அதிசயங்களையும் பார்க்கிறான். 40 நாள் 2 முறை தேவனோடு சஞ்சரிக்கிறான்.
அப்படி இருந்தும் அவன் என்ன சொல்றான், இன்னும் நான் ஒன்னா பார்க்கணும், இன்னும் உன்னுடைய மகிமை பார்க்கணும். இந்த காரியத்துக்குள்ளாகத்தான் ஜபத்திலே தேவன் நமக்கு நம்மை வழிநடத்துவார் என்று பார்க்கணும். இது மாதிரி ஜனங்கள் பாவம் செய்யும் பொழுது தேவனுக்கு முன்பாக நின்று மன்றாடுகிற மோசேயை போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் காணப்பட்டார். ஆகவே தான் 1 தீமோத்தேயு 2:5 வாசிக்கிறோம், தேவன் ஒருவரே, தேவனுக்கும் ஜனங்களுக்குமான மத்தியஸ்தர் ஒருவரே, அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி வாசிக்கிறோம். நமது பாவங்களுக்காக அவர் மன்றாட்டு ஜபத்தை அவர் செய்கிறார். 1 யோவான் 2:1 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அவர்தான் நமக்காக பரிந்து பேசுகிறவர், பரிந்து பேசுகிற மத்தியஸ்தர் என்று சொல்லி வந்து அட்வொகேட் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவர் தான் நமக்காக பரிந்து, நாம் ஒருவர் பாவம் செய்வானால் அவனுக்காக, அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக, அவன் அழிந்து போகாதபடி அவனுக்காக மன்றாடுகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று வாசிக்கிறோம். லூக்கா 13 என்று நினைக்கிறேன். ஒரு தோட்டம் இருந்தது, அந்த தோட்டத்துக்கு உடையவர் ஒருவர் இருந்தார், அந்த தோட்டத்தை பராமரிக்கிற தோட்டக்காரன் ஒருவர் இருந்தார். அந்த தோட்டமானது திராட்சை செடிகளால் நிறைந்திருந்தது, நடுவிலே அத்திமரம் இருந்தது. தோட்டத்துக்கு உடையவர் வந்து பார்க்கிறார், அந்த அத்திமரம் கனி கொடுக்கவில்லை. தோட்டக்காரனை பார்த்து கேட்கிறார், இந்த அத்திமரத்தை நாம் நீக்கி விடலாம், பிடுங்கி போட்டு விடலாம், நெருப்பிலே போட்டு விடலாம், இது பிரயோஜனப்பட்டு இல்லையே என்று அவர் சொல்லுகிறார். அதற்கு தோட்டக்காரன் சொல்லுகிறார், இந்த 1 வருடம் இருக்கட்டுமே, இந்த 1 வருடம் இதற்கு நான் எருபோடுவேன், தண்ணி ஊற்றுவேன், மறுபடியும் பொறுமையாக இருப்பேன், இந்த 1 வருடம் தயை கூர்ந்து விட்டுவிடுங்கள் என்று அந்த தோட்டக்காரன் சொல்வதாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான். நாம் எவ்வளவு பாவம் செய்தாலும் நமக்காக பரிந்து பேசுகிறவர். ஆகவே எவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். மோசையை விடவும் பெரியவர். நமக்கு நாம் மரிக்கப்பட வேண்டிய இடத்திலே அவர் மரித்தார், நம் பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தார். இப்பொழுது பரத்திலே நமக்காக அவர் பிதாவின் வலது பாசத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்துற காரியம் என்ன? தேவனுடைய கடும் கோபம் ஜனங்கள் மீது மூளாதபடிக்கு மோசே மன்றாட்டு ஜபத்தை அவன் செய்தான். அவர் உக்கிர கோபத்தை திருப்பினான், கெஞ்சி பிரார்த்தித்தான், என் பேரை கிறுக்கி போடுங்க என்று சொன்னான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து நமக்கு பெரிய விடுதலை பண்ணி நாம் அவருடைய குமாரர்களாக, குமாரத்திகளாக மாறும்படியாக, பரிசுத்தவான்கள் என்று அழைக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தார். ஜபமானது நம்மை தேவனுக்கு அருகாமையிலே நெருங்கி கிட்டே சேர்க்கிறதா இருக்கிறது, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, நம் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துகிறது, நாம் இன்னும் தேவனை அறிம்படியாக செய்கிறது என்பதை இந்த அதிகாரம் மூலமாக விளங்க நமக்கு உதவி செய்ய தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.